வணக்கம். செல்வகுமாரின் இலங்கைக்கான சிறப்பு வானிலை அறிக்கை 2025 டிசம்பர் 22 திங்கட்கிழமை அதிகாலை நிலவர வானிலை அறிக்கை. இப்போ இந்த அறிக்கையை நான் பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னா, நேற்றைக்கு ஒரு செய்தி அறிக்கையில் பார்த்தேன், இலங்கை செய்தி அறிக்கையிலையும் ஒரு ஊடகத்திலையும் இலங்கையில் மழை நிறைவடைந்து விட்டதாக தெரிகிறது, படிப்படியாக மழை குறையும் என்று தெரிகிறது. ஆகவே இனிமேல் மறு அமர்வு அதாவது மீண்டும் தங்களுடைய இருப்பிடத்திற்கே குடியமர்வு பணியை தொடக்க இருக்கிறார்கள் என்றும் கேள்விப்பட்டேன். ஆனால் மழை விலகவில்லை 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 என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த இதுலையும் போய் கமெண்ட்ஸில் போட்டிருந்தா மழை விலகவில்லை என்று வானிலை அறிக்கையும் பதிவிட்டிருந்தேன். அப்படி பதிவிட்டும் கூட அங்கிருந்து ஒரு பெரிய அளவிலே அப்படியா என்று கூட கேட்கவில்லை. அப்படியே ஏதோ நிவாரணம் போன்றவை தொடர்பாக மட்டுமே எங்களுக்கு அது கிடைக்கவில்லை 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 என்று தகவல் மட்டுமே வருகிறது தவிர மழை இருக்கிறதா என்று கூட முன்னெச்சரிக்கை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னது கூட பதில் கூட சரியாக இல்லை. இருந்தாலும் ஒன்றே ஒன்று நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். இலங்கையில் கடுமையான ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படும், நிலச்சரிவு ஏற்படும், புயல் பாதிப்பு ஏற்படும் என்று அங்கே காற்று சுழற்சி உருவாவதற்கு முன்பே ஒரு காற்று சுழற்சி உருவாகும் என்றும் காற்று சுழற்சி 2 உருவாகும் என்றும் அவை ஒன்றிணைந்து இலங்கையின் தெற்கு பகுதி வழியாக வடக்கு நோக்கி பயணிக்கும் என்றும் மிக மெல்ல நகரும் என்றும் உங்களை எங்கே செல்ல சொல்ல தெரியவில்லை என்றும் நிலம் சரியும் எப்படியெல்லாம் முன்னெச்சரிக்கை எடுக்கணும். ஆகவே உங்களுடைய அனைத்து ஆவணங்களையும் பத்திரப்படுத்துவதிலிருந்து உயிரை பாதுகாப்பதிலிருந்து அனைத்தும் கடுமையாக முன்னெச்சரிக்கை கொடுத்த நிலையில் ஒரு இடத்துல ஒரு பள்ளிக்கூட ஆசிரியர் இந்த அறிக்கையை கேட்டு அந்த பள்ளிக்கூட மாணவர்களுக்கு இதை பாடமாக நடத்தி அந்த பள்ளிக்கூட ஆசிரியரும் அந்த மாணவர்களும் அவர்கள் குடும்பமும் அந்த பள்ளிக்கூட மாணவர்களும் அந்த ஆசிரியரும் மிக பத்திரமாக பாதுகாப்பான இடங்களுக்கு சென்ற பிறகு அந்த பள்ளிக்கூடம் தரைமட்டமாகி இருக்கிறது. தரைமட்டம் இல்ல, தரைமட்டமானதில் அப்படியே மூழ்கடிக்கப்பட்டு காணாமல் போயிருக்கிறது அந்த பாடசாலை என்கின்ற தகவலும் கிடைக்கப்பெற்றது. ஆகவே அந்த பாடசாலையே நிலச்சரிவால் மூடப்பட்ட நிலையில் மிக பாதுகாப்பான இடங்களுக்கு மாணவர்களை அப்புறப்படுத்தி ஆசிரியரும் வெளியேறி அவர்கள் குடும்பம் எல்லாம் பாதுகாக்கப்பட்டது நினைக்கும் பொழுது மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த தகவல் சோதனையிலும் முன்னெச்சரிக்கை எடுத்து பாதுகாத்துக் கொண்டது மகிழ்ச்சி அளிக்கிறது. இதையும் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இதன் அடிப்படையில் வரக்கூடிய நாட்களில் மழை இருக்கிறது என்கின்ற தகவலை உங்களுக்கு சொல்றேன். பிப்ரவரி 10 வரை இலங்கையில் முன்னெச்சரிக்கை தொடரட்டும். நீங்க கூட நேற்றைக்கு கூட பல ஊடகங்களில் கேட்டிருப்பீங்க, நிலச்சரிவு புதிதாக ஏற்பட்டிருக்கு. கண்டில 3 நாளில் கிட்டத்தட்ட 60 சென்டிமீட்டர் 45 சென்டிமீட்டருக்கு மேலே பெஞ்சிருக்கு. 37 சென்டிமீட்டர் 48 மணி நேரத்தில் பெஞ்சிருக்கு. 24 மணி நேரத்தில் மட்டும் 30 சென்டிமீட்டர் பெய்திருந்தது கண்டில. இப்போ அந்த நிகழ்வு மாலத்தீவு வரைக்கும் நீடித்து கொண்டிருந்தது. இப்போ கிழக்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கு. அதனால உங்களுக்கு குளிரை கொடுத்து கொண்டிருக்கிறது. கிழக்கு காற்றை ஏற்றவில்லை, குளிரை கொடுத்து கொண்டிருக்கு. இது போய் கிழக்கே போய் மீண்டும் ஒன்றிணைந்து திரும்பி வரும். திரும்பி வரும்பொழுது கிழக்கு காற்றை கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்படுத்த தொடங்கும். 23ஆம் தேதி கொஞ்சம் மேகமூட்டங்கள் உருவாகும். நாளை செவ்வாய்க்கிழமை கொஞ்சம் மேகமூட்டங்கள் உருவாகும். தூறல் நனைக்கும் மழைப்பொழிவுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த அறவே மேகமே இல்லாமல் போவதும் குளிரை கொடுப்பதும் உங்களுக்கு ஒரு மீண்டும் மழை விலகிவிட்டது என்கின்ற மனநிலைக்கு போகிறீங்க. உங்களுக்கு அப்படியே மேகமூட்டத்தை கொடுத்துட்டே தூறல் கொடுத்துட்டே இருந்தால் தான் தொடர்ந்து முன்னெச்சரிக்கை இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதற்கான வானிலை நாளையிலிருந்து மாறப்போகிறது. ஆகவே செவ்வாய்க்கிழமை 23ஆம் தேதி தூறல் சாரல் வானிலை தொடங்க போகிறது. நாளை மறுதினம் புதன்கிழமை 24ஆம் தேதி கூடுதல் பரப்பில் தூறல் சாரல் இருக்கும். 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் அன்றைக்கும் கூட லேசான தூறல் சாரல் இருக்கும். ஆனால் பெரிய மழை இல்லை. ஆனால் ஒரு நனைக்க மழை லேசான மழையாக இருந்து கொண்டு மழை நிறைவடையவில்லை, பருவமழை இன்னும் இருக்கிறது என்கின்ற தகவலை உங்களுக்கு சொல்லிக்கொண்டு இல்லத்திற்கு மீண்டும் திரும்பாதபடி நான் சொன்னால் கேட்க மாட்டீங்க. அது இயற்கை உங்களை அச்சுறுத்தி கொண்டே இருக்கும். அந்த அச்சுறுத்தல் 23, 24, 25, 26, 27 தேதிகளில் இருக்கும்.
பிறகு என்ன ஆகும்னா 28ஆம் தேதியிலிருந்து லேசான மழையா மாறி மிதமான மழையா மாறும். 29ஆம் தேதி கனமழையா மாறும். அந்த நிகழ்வு நெருங்கி வந்துடும். 30, 31 கன, மிக கன, அதிகன, அதீத மழைப்பொழிவும் வாய்ப்பு இருக்கு. 30, 31ஆம் தேதி இலங்கையில் கன, மிக கனமழை, அதிகனமழை, அதீத மழைப்பொழிவிற்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பாக இலங்கையின் கிழக்கு கடலோரம், ஒட்டுமொத்த கிழக்கு கரை எல்லாமே, திரிகோணமலை மற்றும் அப்படியே கல்முனை, அம்மந்தோட்டா வரைக்குமே கிழக்கு கரையோரம் முழுவதுமே கனமழை காத்திருக்கு. அந்த மழைப்பொழிவு உள்ளே வந்து கண்டி வரை படிப்படியாக ஏறி வந்து 30, 31 கண்டி உட்பட, புத்தளம் உட்பட, தலைமன்னார் மற்றும் யாழ்ப்பாணம், காங்கேசன் துறை உட்பட டிசம்பர் 29, 30, 31ஆம் தேதி கன, மிக கனமழை பொழிவை கொடுக்கும். இது டிசம்பர் மாத இறுதி நிகழ்வு, இறுதி அமைவு. ஆகவே 29ஆம் தேதி தொடங்கும் வரை 30, 31 கனமழை இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு, வெடிப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய இடங்கள்ல கண்டிப்பா இருக்கக்கூடாது. நேற்று கூட தகவல் இருந்துச்சு, புதிதாக வெடிப்பு ஏற்பட்டிருக்கிறதாக சொன்னீங்க. புதிதாக வெடிப்பு எப்படி ஏற்பட்டுச்சு? எங்கேயோ ஒரு இடத்துல லேசான வெடிப்பு. அந்த லேசான வெடிப்புல கடந்த முறையில் பெய்த மழை, கடந்த கண்டில் எல்லாம் 30-40 சென்டிமீட்டர் பெய்த போது, அந்த கடந்த 4 நாட்களுக்கு முன்பு தான், 3 நாட்களுக்கு முன்பு பெய்த மழை இங்கே 16-17 பெய்தது, அங்கே 18-19 பெய்தது. அங்கே 18-19 பெய்த பொழுது அந்த புதிதாக ஏற்பட்ட வெடிப்பு காரணம் என்ன? எங்கொரு இடத்துல ஏற்பட்ட வெடிப்புல தண்ணி புகும் பொழுது என்ன ஆகும்? அங்கே வெடிப்பு பெரிதாகும். வெடிப்பு பெரிதாகும் பொழுது உங்களுடைய புதிய வெடிப்பு ஏற்படும் உங்க பகுதியில். இப்படித்தான். ஆகவே வாழை எங்குமே கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும். ஆகவே புதிய வெடிப்புகள் உருவாகும். வெடிப்பு நாம் கண்ணுக்கு தெரியாது. மலைப்பகுதி, தோட்டக்கல்ல, தேயிலை தோட்ட பகுதிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெடிப்பு ஏற்பட்டிருக்கும். நம்ம அவ்வளவையும் போய் நாம ஆராய முடியாது. ட்ரோன்கள் வச்சு பார்த்தால் கூட செடி கொடிகளுக்குள்ள எங்க வெடிப்பு இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஆகவே உள்ளே ஊடுருவி பார்த்தால் மட்டும்தான் அதெல்லாம் தெரியும். அந்த வெடிப்புக்குள்ள தண்ணீர் புகும்போது என்ன ஆகும்? இலகி போய் புதிய வெடிப்புகளை உண்டாகும். ஏற்கனவே ஏற்பட்டிருக்கூடிய வெடிப்புக்குள்ள தண்ணீர் போனுச்சுன்னா என்ன ஆகும்? வெடித்த வெடிப்பு பெரிதாகும். இல்லத்தில் வெடித்திருந்தால் இல்லத்தையும் ஈர்க்கும், கீழ் நோக்கி இருக்கும். இவையெல்லாம் இருக்கிறது. ஆகவே வெடிப்பு இருக்கக்கூடிய பகுதியில் பிப்ரவரி 15ஆம் தேதி வரை மீண்டும் செல்ல வேண்டாம், கண்டிப்பாக வேண்டாம். நிலச்சரிவு கடந்த 18-19ஆம் தேதி மழையிலேயே கண்டில 2வது நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது. மீண்டும் நிலச்சரிவு இந்த மாதம் 29, 30, 31லையும் ஜனவரி முதல் வாரத்திலையும் இருக்கு. ஜனவரி 10 தேதிக்கு மேல மேலும் இருக்கு. ஜனவரி இறுதி வரை இருக்கு. பிப்ரவரி 15 வரை தென்னிலங்கையில், தென்கிழக்கு இலங்கையில் இருக்கும் என்பதில் மாற்றமில்லை. தயவு செய்து மழை விலகவில்லை. இடைக்கால இடைவெளி. இந்த இடைவெளிக்கு குளிர் வந்திருக்கு. நாளையிலிருந்து அச்சுறுத்தும் மேகம், தூறல், நனைக்கும் மழை. 28லிருந்து நேசார மழை, மிதமான மழை. 29 சற்று கனமழை. 30, 31 கன, மிக கனமழை, அதிக மழை என்று படிப்படியாக மழை அதிகரிக்கும். மழை விலகவில்லை. தொடர்ந்து எச்சரிக்கையுடன் இருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மழை எச்சரிக்கைன்னா இன்றைக்கெல்லாம் எச்சரிக்கை இல்லை, பெருசா இல்லை. 28 தேதிக்கு மேல மழை, கனமழை இருக்கிறது என்பதையும், நிறைய மழை இருக்கிறது என்பதையும் நினைவில் கொண்டிருக்க வேண்டும். அதுக்கப்புறம் அந்த தேதியில் போய் இல்லத்துக்கு போறது, இல்லத்தை போய் பார்வையிட போனவங்க நேற்றைக்கு 2 பேர் சிக்கி கொண்டார்கள். இல்லத்தை பார்வையிட சென்றவர் சிக்கி கொண்டார். இதேபோல பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது. பார்வையிட செல்வதென்றால் இப்பொழுது செல்லலாம், 28க்கு மேல் செல்ல வேண்டாம். 27க்கு மேல் அதை முற்றிலுமா தவிர்த்திருங்க. 28, 29 தவிர்த்திடணும். 30, 30 கண்டிப்பா முன்னெச்சரிக்கை தேவை. 30, 31 கண்டிப்பா முன்னெச்சரிக்கை தேவை. அதுக்கப்புறம் ஜனவரி 6ஆம் தேதி வரை தொடரட்டும் முன்னெச்சரிக்கை என்று தான் நாம் அறிவிக்கலாம். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.